ஆயில்யம் நட்சத்திரம் ராகு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் அமர்வது ஜாதகரின் பிறந்த தசா மற்றும் கிரகநிலையை பொறுத்து மாறுபடும் பலன்களை தரும். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு நன்றாக அமைந்திருந்தால் அது சிறந்த சொகுசு வாழ்க்கையை தந்து நல்ல ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கும். மேலும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு தசையானது 18 வருடங்களுக்கு நீடிக்கும். இது வாழ்க்கையில் பல சொகுசு அம்சங்களை கொண்டு வரலாம். மேலதிக தகவல்கள். தசா மற்றும் கிரகநிலை. ராகு பகவானின் பலன்கள். அந்த ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த அளவுக்கு சிறப்பாக அல்லது பலவீனமாக இருக்கிறார் என்பதை பொறுத்தது. நட்சத்திர பலன்கள். ராகுவின் பலன்கள் ஜாதகர் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பாதத்தையும் பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, கணிதத்தில் சிறப்பாக செயல்படும் திறனை கொண்டவர்கள் வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் சிறப்பாக வர முடியும். அதிர்ஷ்ட பலன்கள். ராகு தசா நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை சவால்களையும் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சந்தர்ப்பங்களையும் கொண்டு வரலாம். பரிகாரங்கள். ராகு பலவீனமாக இருந்தால் ஜாதகர்கள் நவம்பர் கிரக சாந்தி செய்வது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நட்சத்திர நாளில் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்துதேவன்குடி கற்கடேஸ்வரர் திருக்கோவிலில் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. ராகு ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். ராகுவின் இந்த ஸ்தானம் லக்னமானால் உங்களுடைய பற்கள் பெரிதாக இருக்கும். விசாலமான மனப்பான்மை இருக்காது. தற்பெருமைக்காரராக இருப்பீர்கள். பெரியவர்கள் வகுத்த பாதையில் செல்ல மிகவும் கஷ்டப்படுவீர்கள். சில நேரங்களில் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் குழந்தைத்தனம் மேலோங்கி விளையாட்டு புத்தி வெளிவரும். ராகு ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். கருத்த நிறமும் பருமனான உடல் பாகம் உடையவர்கள். பழமை ஆசாரங்களை உறுதியாக நம்ப மாட்டீர்கள். சாமர்த்தியசாலி. சில நேரங்களில் தனிமையையும் அமைதியையும் விரும்புவீர்கள். மெக்கானிக்கல் விஞ்ஞானத்தில் சிறந்தவராக இருப்பீர்கள். மனைவி வீட்டு நிர்வாகத்தில் உங்களுக்கு உதவுவார். நீங்கள் பெரிய செலவாளி. உபயோகமற்ற விஷயங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் பணத்தை வீண் செலவு செய்வீர். ராகு ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். நடுத்தர உயரம். நடத்தை கெட்ட நண்பர்கள். பெண்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். நீங்கள் பணத்திற்கும் செல்வத்திற்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருப்பதை விட அதிகம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். இருப்பதை மனைவி மக்களோடு பகிர்ந்து வாழ்வதுதான் இன்பம் என்பதை, அதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். ராகு இங்கு நல்ல பலன்கள் தர இயலாது. உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பிரியமானவர்களுக்கும் துன்பம் தரும் செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. குருவோடு சேர்ந்தாலோ குரு பார்த்தாலோ பலன்கள் சிறிது நல்லதாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் கேது. பிறக்கும் போது ஆயில்யம் நட்சத்திரத்தில் கேது இருந்தால் இது குலதெய்வ தோஷத்தை உண்டாக்கலாம். இது குடும்பத்திற்கு சவால்களை கொண்டு வரும். கேது திசை பொதுவாக 7 வருடங்களுக்கு நீடிக்கும் மற்றும் இது ஆயில்யம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் தகுந்த ஜோதிடரின் ஆலோசனை பெற்று கற்கடேஸ்வரர் கோவில் அல்லது பிற கேது பரிகார தலங்களில் பரிகாரங்கள் செய்வது நல்லது. கேது மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தின் சேர்க்கையால் ஏற்படும் பலன்கள். குலதெய்வ தோஷம். கேது இந்த நட்சத்திரத்தில் இருப்பது குலதெய்வ தோஷத்தை ஏற்படுத்தலாம். இது குடும்பத்திற்கு சவால்களை கொண்டு வரும். கேது திசை. இது ஒருவரது ஜாதகத்தில் கேதுவின் செல்வாக்கை குறிக்கும். கேதுவின் திசை பொதுவாக 7 வருடங்கள் நடைபெறும். அதிர்ச்சி மற்றும் மன உளைச்சல். சில சமயங்களில் இது போன்ற கிரக சேர்க்கைகள் மன உளைச்சலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தலாம். பரிகாரங்கள். கற்கடேஸ்வரர் திருக்கோவில் வழிபாடு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கேதுராகு தோஷம் உள்ளவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்துதேவன்குடியில் உள்ள கற்கடேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். ஆயில்யம் பூஜை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திர நாளில் பூஜை செய்வது நல்லது. கேது ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். கேது இங்கு இருந்தால் உங்களை ஒரேயடியாக உயர்த்துவார். அடுத்த நிலையில் அதலபாதாளத்தில் தள்ளியும் விடுவார். கேது ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். சூரியன் கூட இருப்பின் தந்தை அரசாங்க அதிகாரியாக இருப்பார்.
ஆனால் அனாவசியமாக நீங்கள் உங்கள் தந்தையின் பதவியையும் அதிகாரத்தையும் தன் நன்மைக்காக உபயோகித்துக் கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் சிறந்த புத்திசாலி, ஆன்மீகவாதி, உடல்வலி போன்ற சில உபாதைகளால் சங்கடங்கள் ஏற்படும். கேது ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சந்திரன் கேட்டையில் இருந்து கேது இந்த பாகத்தில் இருந்தால் நீங்கள் சிறந்த லாயராகவும் 55 வயதுக்கு மேல் முக்கியமான அரசியல்வாதியாகவும் பிரகாசிப்பீர்கள். சந்தோஷமான வாழ்க்கை அமையும். கேது ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். கேது இந்த பாதத்தில் உச்சமான குரு சுக்கிரனின் பலன்களை அளிப்பார். நல்ல கல்வி பெற்று அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். ஒரு பெரிய தொழில் ராஜ்யத்தின் தலைவராக இருப்பீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org.in. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org.in. பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sweep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகேஸ்ட்ரோ கோட் ராகு 808 835 862 889, கேது 916 943 970 997 பயன்படுத்தி அறியலாம்.